வணக்கம். ஸ்ரீராம. நாளைக்கு அமாவாசை, புரட்டாதி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளை தவறிவிட்டால் மறுபடியும் வருமா என்பது கேள்விக்குறிதான். வரும், ரொம்ப நாள் ஆகும். நாளை இருக்கும்போது ஏன் தவற விடணும் அந்த நாளை? குரு தோஷம் யாருக்கெல்லாம் இருக்குது, குரு சாபம் யாருக்கெல்லாம் இருக்குது? திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசனம் செய்யணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள். கடலில் நீராடி விட்டு வள்ளியம்மாவையும் தரிசனம் பண்ணிட்டு செந்திலாண்டவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அவர் நீங்கள் போய் கூப்பிட்ட உடனே என்னோட குழந்தை கூப்பிடுறான், என்னோட பக்தர் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி உடனே திரும்பி பார்ப்பார். கையில் தாமரைப்பூ வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கார் இல்லையா? அதனால் என்னுடைய அடியார் கூப்பிட்றாருன்னு அந்த பூஜை பண்ணிகிட்ருக்க அந்த வேலையில் கூட அவருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பாசமான வார்த்தைகளானது உடனே அவருடைய செவிகளில் பட்டு உடனே திரும்பி பார்ப்பார். ஒரு க்ஷணம் என்னை யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்னு. நமக்கு நம்மளை யாராவது நினச்சிட்டாங்கன்னா விக்கல் எடுக்கும் தெரியுமா? யாரோ நம்மளை நினைக்கிறாங்க, விக்கல் எடுக்குதுன்னு. அப்போது இன்னொன்று என்ன நினைப்போம், யாராவது திட்டுனா கூட நம்மளுக்கு பொறையேறும், நினச்சா பொறையேறும். ஆனால் இதெல்லாம் நாம் முட்டாள்தனம்னு சொல்ல முடியாது, ஒதுக்கி வைக்கவும் முடியாது. கடவுளுக்கும் அப்படிதாங்க. நாம் நினச்சா நம்ம என்ன பேசுகிறோமோ எல்லாமே யாருக்கு தெரியுதோ இல்லையோ நாம் கும்பிடக்கூடிய இறைவனுக்கு தெரியும். நாம் உண்மையாக ஒரு உள்ளன்போட ஆத்மார்த்தமாக ஒரு லவ்வபிளோட அவரை கும்பிடுறோம். அவருக்கு நாம் நினைக்கிறது தெரியும், பேசுகிறது தெரியும், நாம் என்ன சொல்கிறோங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா? திருச்செந்தூர் போகிறவங்க திருச்செந்தூர் போய் கும்பிடுங்க. இன்னொன்று, முடியாதவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போய் தரிசனம் பண்ணுங்கள். நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம், அதனால் மருதமலை போய் சுவாமியை தரிசனம் பண்ணுவோம். உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கெங்கே முருகர் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக கும்பராசிக்காரங்க, புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க கும்பிட்டு பாருங்கள், முருகப்பெருமானை கும்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டு முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். குருவுடைய சாபம் ஏதாவது இருந்தாலும் விலகிவிடும். நீண்ட நாள் வாராமல் இருந்த கடன் கண்டிப்பாக வசூலாகும். வரக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் அமாவாசைக்கு இருக்குது. செய்வினையும் தீவினையும் எமை தீண்ட பெறா திருநீலகண்டம். எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு காரியம் தடங்கி கொண்டு வருகிறது, தடை ஏற்படுகிறது, இன்னாரால் தான் தடை ஏற்பட்டு இருக்கிறது என்று தெரிந்தும் அமைதியாக இருப்பவர்கள் முருகப்பெருமானிடம் தஞ்சமடைந்து விடுங்கள், அவர் பார்த்து கொள்வார் மீதியை எல்லாம். வேல் இருக்க வேதனை இல்லை. வேலை வணங்கும் பொழுது நமக்கு வேதனை வராது. செய்த வினையும் யார் செய்தார்களோ அது அவர்களையே போய் சேரட்டும். நாம் நல்வினை புரிந்து நம்பெருமானை நாளும் பொழுதும் துதித்து கொண்டு வருகின்றோம். நாம் யாருக்கும் கெட்டதுன்னு நினைக்கல. நமக்கு கெட்டதுன்னு நினச்சவங்கள ஐயன் பார்த்துக்குவார். ஐயன் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை இல்லையா? அப்போது படியேறி போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி பாருங்கள். அப்போ தான் தெரியும் அதனோட அருமை என்னன்னு சொல்லி. இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு இந்த பூலோகத்தில், அந்த பிறவியை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நாளைய நாளை தவற விட்டுறாதீங்க. அற்புதமான நாளுங்க. நாளை மறுநாள் வரைக்கும் அமாவாசை இருக்குது, புரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த வாய்ப்பை மறந்தும் இருந்து தவற விடாதீர்கள். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸ்ரீராம.